ஒரு ராஜாவுக்கு தேவை தயையும் சத்தியமும். அப்போ தயைன்னா கிருபைன்னு அர்த்தம். கிருபையும் சத்தியமும் ஒரு ராஜாவுக்கு தேவை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவர் பெயர் இயேசு. நான் வாழுவேன், நான் வாழுவேன். இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தொடர் தோல்விகள் நேர்ந்தாலும் நான் வாழுவேன், நான் வாழுவேன். இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தொடர் தோல்விகள் நீர் இருக்கையிலே எனக்கு குறைவு இல்லை. நீர் இருக்கையிலே வெட்கப்பட்டு போவது இல்லை. நீர் இருக்கையிலே எனக்கு குறைவு இல்லை. நீர் இருக்கையிலே வெட்கப்பட்டு போவது இல்லை. தனிமரமாக நான் விழுந்தேனே, நம்பிக்கையை இழந்து நான் தவித்தேனே. துணையாக யாரும் இன்றி துடித்தேனே, துக்கத்தோடு அங்கும் இங்கும் தீர்ந்தேனே. என்னுடைய கதறலை கேட்டீரே, தூரத்திலே இருந்து என்னை அறிந்தீரே. நீரே என்னை தேடி ஓடி வந்தீரே. நேசன் எனது ஜீவன் பாதுகாத்தீரே. புது வாழ்வை தந்தீரே. கர்த்தருடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. வாருங்கள், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன, அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்ன என்பதை நாம் பார்ப்போமாக. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் அதே துன்மார்க்கன் நீதிமான் இவர்களை குறித்துள்ள விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அதான் போகுது, நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து உள்ள அதிகாரங்களில். அப்போ இதில் பார்க்குறோம் இந்த திராட்சரசத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்குறோம் திராட்சரசம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆரோக்கியமான உடலுக்கும் அது சில மருத்துவ குணம், திராட்சரசத்தில் மருத்துவ குணம் இருக்குது. திராட்சரசம் அது புளிப்பு இல்லாமல் குடிக்கப்படுமானா அது ரொம்ப பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும் அது. ஆனால் அதே சமயம் இந்த திராட்சரசத்தை வேறு பல காரியங்களெல்லாம் செய்யும்போது அது மதுபானம்னு மாறுது. வெறும் திராட்சரசம் மட்டும் இல்லாமல் வேறு பல காரணங்களையும் போதைப் பொருட்களையும் சேர்த்து திராட்சரசம் அது என்ன செய்யுமா, ஒழுங்கீனத்தை பரியாசம் செய்யும். அது ஒழுங்கீனத்தை தருமா. இந்த மதுபானங்கிறது போதைப் பொருளாக மாறுது. இந்த போதைப் பொருள் வந்து என்ன செய்யுமா, அமளின்னா கலகம் பண்ண, சண்டை போட, அப்படி சொல்லணும். இந்த 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 அமளி பண்ணுகிற புளிப்புள்ள திராட்சரசமும் இந்த மதுபானத்தையும் குடிக்கிற ஒருத்தனும் ஞானம் உள்ளவன் கிடையாது, நீதிமான் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பிலும் அவர்கள் மடையர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவின் உருக்குதல், ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவின் உருக்குதல்னா சினம், அவருடைய கோபம், அது சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமமாக அவனை கோபப்படுத்துறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். அப்போ அவரை கோபப்படுத்தக்கூடாது. பொதுவாக ராஜாவுக்கு நம்ம கோபப்படுத்தக்கூடாது, டென்ஷன் ஆக்கக்கூடாது. அப்போ நம்ம கீழ்ப்படிந்து போகணும், அதான் அதனுடைய அர்த்தம். அதை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும்னா கீழ்ப்படியணும், ராஜாவுக்கு கீழ்ப்படியணும். இது பவுல அப்போஸ்தலன் ரோமர் 13 சொல்கிறார். யாருக்கு கனப்படுத்தணுமோ அவர்களை கனப்படுத்துங்கள் அப்படின்னு அங்கே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 3வது வழக்கு, விவாதம், கோர்ட்டு கேஸு, அது வேண்டாம். அது மனுஷனுக்கு மேன்மை வேண்டாங்கிறது. ஆனால் அது நல்ல நீதிமானாக இருந்தால் வழக்குக்கு நினச்சிக்கிற விவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பான். ஆனால் துன்மார்க்கன், அவன் மூடன், அவன் சும்மா தனக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ விவாதத்தை விரும்புகிறவன், சண்டை போடுவான், எதையாவது ஒன்று பேசுவான்.
அப்புறம் துன்மார்க்கன் சோம்பேறித்தனம் உள்ளவன், அவன் குளிருதுன்னு சொல்லி உழமாட்டானான், அறுப்பில் பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காதான். அப்போ அவன் செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் போய் என்ன செய்வான்னா, அவன் அறுப்பு காலத்தில் போய் எல்லாத்தையும் போய் பிச்சை கேட்பானான். அப்போ அவன் அது துன்மார்க்கனுடைய காரியம். ஆனால் நீதிமான் அப்படி இருக்க மாட்டான். அவன் உழைப்பான், அவன் அறுப்பான், அவன் விதைப்பான், அவன் அறுப்பான். ஆனால் சோம்பேறி விதைக்க மாட்டான், ஆனால் அறுக்கணும்னு நினைப்பான். 5வது, மனுஷனுடைய இருதயத்தில் யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோசனை ஈஸியாக வராது. கொஞ்சம் எந்த ஒரு விஷயமும் அந்த திடீர் உடனே பதில் சொல்லாதீங்க. எதுக்குமே யோசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் எடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு தொலங்கல் தூண்டல் அப்படிங்கிறாங்க. ஒன்று நினச்சப்படு தூண்டப்படுது, அதுக்கு என்ன செய்கிறோம், பதில் சொல்கிறோம். அப்போ அந்த ரெண்டுக்கு இடையில கொஞ்சம் நேரம் எடுங்க. அப்போ நேரம் எடுத்து நீ யோசிச்சிங்கன்னா, தேவ சமூகத்தில் காத்திருந்து யோசித்து அது தீர்மானம் பண்ணுங்க. அதான் நீதிமான் செய்கிறது. ஆனால் துன்மார்க்கன் மனசில் வந்ததெல்லாம் டப்புன்னு நினச்சிவான், உடனே பதில் சொல்லுவான். நாம் அப்படி இராதபடிக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. மனுஷர்கள் 6ஆம் வசனத்தில் என்னென்னா, தங்களை ரொம்ப பெரிய ஆட்களாக தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவாங்களாம். ஆனால் உண்மையான மனுஷன் யாருக்கும் ஒன்றும் சொல்லாமல் அவன் நன்மைகளை செய்கிறவன். அவன் நம்பிக்கைக்குரியவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த தயாளமாக இருக்கிறவங்க நினச்சிவாங்கன்னா, நான் உண்மையுள்ளவனாகும், நான் நேர்மையுள்ளவனாகும், நான் செம்மையானவனாகும், நான் தாராள மனப்பான்மை உள்ளவனாகும், அப்படி இப்படின்னு தன்னை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான மனுஷன் தன்னை பற்றி என்ன செய்துக்க மாட்டான்னா, பெருமையாக பேசிக்கொள்ள மாட்டான். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், சரியாக நடப்பான். அவனுக்கு பின்னால் அவன் பிள்ளைகளும் நல்ல பாக்கியவான்களாக இருப்பாங்க. நியாயாசனம் அப்படின்னு எது ஒரு முடிஞ்சிச்சு. அப்போ ஒவ்வொரு வசனமும், ஒரு வசனம் 2 வசனம், ஒவ்வொன்றும் தனித்தனி கருத்துக்களையும் தனித்தனி தலைப்புகளுமாக இருக்குது. அடுத்தது 8ஆம் வசனம், அது ஒரு தனி ஒன்று. என்ன சொல்லுது? நியாயாசனத்தை வீட்டிற்கு ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். இங்கே தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் என்ன அர்த்தம்னா, நீதி வழங்குகிறதான அந்த ஒரு மன்னன் அவன் தன் பார்வையாலே தீமையான யாவற்றையும் சலித்து பிரித்திடுவான். அவனுக்கு எங்கே தப்பு இருக்குன்னு அவன் டக்குன்னு அவன் கண்ணில் படுவான். அவன் அந்த கண்ணில் அவன் பொல்லாப்பை சிதற பண்ணுவான்னா, பொல்லாப்பை அவன் அகற்றி விடுவான். அப்போ அது பாருங்கள், அப்போ அவங்களுடைய அனுபவம் எங்கேயும் எந்த இடத்துலையாவது பிரச்சனை இருக்குன்னா, சாதாரணமானவர்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரியாது. ஆனால் அந்த ராஜா, நீதியுள்ள ராஜாவு கண்களில் எங்கே தப்பு இருக்குங்கிறத அவரால் மற்றவங்கள்லாம் அடையாளம் காணும் என்பதாக நீதிமான் எங்கே தவறு அவன் தோன்றுகிறது, எங்கே தவறு செயல்படுகிறது என்பதை கண்டுபிடித்து விடுவான், கண்களாலே கண்டுபிடித்து விடுவான். அடுத்து சொல்லுது, என் இருதயத்தை நான் சுத்தமாக்கிட்டேன், பாவமர நான் தூய்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன்னு யார் சொல்ல முடியும்? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதான் அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எல்லாருமே என்னதுதான், நாம் எல்லாருமே சுத்திகரித்து கொள்ள வேண்டியவர்கள் தான், எல்லாருமே மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் தான், எல்லாருமே தவறுவதற்கு ஏதுவானவர்கள் தான் என்பதை உணர்ந்து தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். அதான் அந்த 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். வெவ்வேறான நிறைகள் வேண்டாம், வெவ்வேறான மரக்கால் வேண்டாம், ரெண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானது. எடை போடுறது, அளவிடுவது. மற்றவங்களையும் சரி, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் நிறை கல்லும், அதாவது வெயிட்டு, ஸ்தோத்திரம், இன்னொன்று மெஷர்மெண்ட், அந்த நம்ம அளவீடுகள் அதை குறித்து எடை போடுகிற விஷயமும் சரி, அளவிடுகிற விஷயத்துலையும் நாம் குறைப்படக்கூடாது. அதில் வெவ்வேறாக ஆளுக்கும் தக்க மாதிரி நடக்கக்கூடாது. கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவருப்பானது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 11ஆம் வசனம், பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது நடக்கையினால். எதுவுமே பார்த்த உடனே ஒரு ஆளை தீர்மானிக்காதீங்க, வார்த்தையை வச்சு பார்வையினால் அவங்களுடைய உடை அதை பார்த்து, உடையை பார்த்து நம்பாதீங்க, அவங்களுடைய முகத்தை பார்த்து நம்பாதீங்க, வார்த்தையை பார்த்து நம்பாதீங்க. அவங்க உண்மையுள்ளவங்களா நேர்மையுள்ளவர்களா என்பதை அவருடைய செயல்களையும் அவருடைய செயல்களுக்கான காரணத்தையும் பார்த்தா விளங்கும். சொல்லிவிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கண்டுபிடிக்கு? கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ரெண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார்.
அப்போ காது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க, என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க சொல்கிற மாதிரி செய்கிறாங்களா, அவங்க சொல்லுக்கும் அவங்க செயலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவங்க துன்மார்க்கன். அவங்க சொல்கிறது ஒன்று, ஆமாம், வெளியே பப்ளிக்கில் பொது இடத்தில் அவர்கள் சொல்லுகிறது ஒன்று, ஆமாம் சொத்திரம், ப்ரைவேட்டில் மறைமுகமாக செயல்படுவது ஒன்று என்று இருக்குமானா அவர்களை துன்மார்க்கன் என்று நியாயம் தீருங்கள். 13 தூக்கத்தை விரும்பினா தரித்திரன் ஆவாய். அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறது ஒன்று இருக்குது. நல்ல கடினமாக வேலை செய்ய அவனுக்கு நல்ல தூக்கம் வரும். சரி, கண் விழித்திரு அப்போது ஆகாரத்தினா திருப்தி. அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்னா தூங்கவே கூடாதுன்ற அர்த்தம் அல்ல. நீ செயல்படு, நீ விழித்து, நீ எச்சரிக்கையார், விழித்திரு, நீ வந்து உழைத்திரு, பிழைத்திரு அப்படின்னு அர்த்தம். 14 கொள்ளுகிறவன் ஒரு பொருளை வாங்கும்போது அவன் வந்து இதெல்லாம் என்னங்க பொருள், இதெல்லாம் நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பொருளை வாங்குறதுக்காக அதில் 1008 வக்கனை சொல்லி அது விலையை குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு பிறகு சொல்லுவான், சூப்பராக வாங்கிட்டேன், நான் நல்ல விலைக்கு வாங்கிட்டேன்னு பெருமைப்பட்டுக்குவானா. இப்போ வாங்கும்போது நல்லதல்லன்னு சொல்லிட்டு வாங்கிக்குவான். அதே மாதிரி விற்கும்போது நல்லதல்லாத பொருள் கூட ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பர்னு சொல்லி நல்ல விலைக்கு விற்றுருவான். அதை பெருமையாக பேசிக்குவான். பாரு, நான் அடித்து வாங்கிட்டேன், பாரு நான் அடித்து விளைக்கணும், ஆமாம் திறம்பட மெச்சிக்கொள்வார். இப்படிப்பட்ட ஆட்கள் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாதவங்க. ஏதோ அவங்க அந்த நேரத்தில் காரியத்தை சாதித்தது மாதிரி குறைஞ்ச விலைக்கு வாங்கினதாகவும் கூடின விலைக்கு விற்றது போல் அவங்க தங்களை பெருமைப்பட்டு கொண்டாலும் அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. அது துன்மார்க்கனுடையதான செயல்கள். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுள்ள ரத்தினம். பொண்ணை விட முத்துக்களை விட ஒரு அறிவு ஞானம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து 16ஆம் வசனம் ஒன்று சொல்லியிருக்குது, அந்நியனுக்காக பிணைப்பட்டு வஸ்திரத்தை எடுத்துக்கொள். அந்நியனுக்காக கடனுக்காக அவன் கடன் தராட்ட நான் தாரேன்னு ஒருத்தன் பிணைப்படுறான் பாருங்க, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கவனமாக இருங்க. அவன் தான் வஸ்திரத்தையும் இழந்து போயிடுவான். ஒரு நாள் ஆமாம் ஒரு பிரச்சனை வரும், எச்சரிக்கையாக இருங்க. அந்நிய ஸ்ரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுக்கும்போது தெரியாத ஆள், அந்நிய ஸ்திரீன்னா தெரியாத ஒரு நபருக்கு நீ வந்து கடன் கொடுக்குறேன்னா அந்த கடனுக்கு ஈடாக ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுக்கோ, ஒரு ஈடு வாங்கிக்கோ. ஏன்னா உனக்கு யாருமே என்ன செய்யலை, உனக்கு பிணைப்படுறதுக்கும் யாரும் இல்லைன்னா, பிணைப்படுறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த நெக்கினுடைய ஆடையை எடுத்துக்கொள்ள நேரத்தில் இந்த ஆடை யாருக்கு சொந்தம் அப்படின்னு அப்போ அவன் கையெழுத்து போடுகிற மாதிரி அவன்கிட்ட ஒரு பத்திரம் வாங்கிக்கிற மாதிரி அந்த காலத்தில் என்ன இருக்குன்னா அவன் ட்ரெஸ்ஸையே அடையாளமாக கொடுக்குற ஒன்றும் இருக்குது. அது மாதிரி ஈடுங்கிறது வந்து ஒருத்தர் கடன் கொடுக்குற அவன் யாருன்னே தெரியாது, அவங்கள்ட்ட கடன் கொடுக்கும்போது வாங்கிறான ஒரு தங்கத்தை வச்சு மோதிரத்தை வச்சு காசு வாங்கிக்கிறான், அல்லது வீட்டை வச்சு காசு வாங்கிக்கிறான், இப்போ ஆர்சி புக்கை வச்சு கடன் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்கிறான். அதை என்னவா சொல்லப்படலைன்னா அது அப்படித்தான் செய்யப்படணும்னு சொல்கிறார். ஆனால் ஆனால் நீதிமான் நினச்சிக்கிறான் தாராளமாக கொடுக்குறான். அது தான தர்மம். இது எதை குறிக்குதுன்னா ஒரு பெருந்தொகையை கடனாக கொடுக்கறது பற்றியும் அல்லது ஒரு தொழிலுக்கோ தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குற காசுக்கு நீ சரியான ஈடு வாங்கிக்கோ அப்படின்னு வேத வசனமே அதுக்கு அவனுக்கு என்ன செய்யுதுன்னா அவனுக்கு அறிவுறுத்துது. 17 வஞ்சனை, மற்றவங்களை வஞ்சித்து வாங்கி திங்கிற அந்த பணம், ஒருத்தர் ஏமாற்றி அதனால் பணம் சாப்பாடு வந்து இன்பமாக இருக்குமா, வஞ்சனையினால் ஏமாற்றி வாங்கி அது சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு இன்பமாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனால் அது அவனுடைய வாய் பருக்கி கற்கைகளால் மணல் கொட்டின மாதிரி என்ன செஞ்சிருமா, வாயில் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமா. அது அருவருப்பு அப்படிங்கிறார். அப்புறம் ஆலோசனைனால் நல்ல அறிவுரை கேட்டு திட்டமிட்டு செய்தால் காரியங்கள் நல்ல ஸ்திரப்படும். நீ எங்கேயாவது யுத்தம் பண்ணணுன்னா, எங்கேயாவது போய் ஒரு காரியத்தை சாதிக்கணுன்னா நல்ல யோசனை பண்ணி அதை திட்டம் பண்ணி நீ யுத்தம் பண்ணி நீ செயல்பட ஆரம்பி. போய் தோற்று போய் திரும்பி வராத. உன் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் திட்டமிடு, ஆயத்தப்படு. திட்டமிடுதல் ஒன்று இருக்குது, ஆயத்தப்படுதல் ஒன்று இருக்குது. அப்புறம் தூற்றிக்கொண்டு ரகசியங்களை உனக்கு ஒன்று சொன்னால், ஒருத்தவங்க உன்னை நம்பி ஒரு வார்த்தையை சொன்னால் அதை போய் வெளியே சொல்லாத, அது சொல்லி ரகசியத்தை வெளிப்படுத்தாத.
அதே சமயம் இந்த எதுக்கு எடுத்தாலும் தனக்கு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் அடுத்தவங்கள்ட்டலாம் சும்மா தாராளமாக எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி அளப்புறவங்க இருக்காங்க பார்த்தியா, அவங்களோட கலவாத. தங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்கும், இன்னும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவங்க என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இப்படி அவனை குறித்து வச்சு அவங்களோட சேராதீங்க. ஏன்னா அவங்க தங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாவற்றிலையும் நினச்சிவாங்க, அவங்க போய் தங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. 20ஆம் வசனம், தகப்பனின் தாயையும் தூசிக்கிறவனை தீபம் காலில் அணைஞ்சு போயிடும். தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும். 21 சொல்லுது, எதுவுமே ஆரம்பத்தில் துரிதமாக கிடைச்ச சுதந்திரம், ரொம்ப சீக்கிரமாக ஒரு நன்மை கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது முடிவில் ஆசீர்வாதம் பெற. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, லகுவாக ஒரு காரியம் நடக்குன்னாவே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. அது என்ன லகுவாக கிடைக்குதே, அது ரொம்ப, அதாவது என்ன, அவசரப்படாதீங்க. 22, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாங்கன்னா தீமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்லாத, கர்த்தருக்கு காத்துரு, அவர் உன்னை ரட்சிப்பார், அவரே தீமைக்கு சரி கட்டுவார், நீ தீமைக்கு தீமை செய்யாத. 23 சொல்லுது, வெவ்வேறான நிறைகற்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கு பாருங்கள், அதே மாதிரி தான். வெவ்வேறான நிறைகற்கள் கர்த்தருக்கு அருவருப்பு, கள்ளத்தராசு நல்லதல்ல. அங்கே சொன்ன அதே வசனத்தை சொல்கிறார். அப்புறம் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தான் அமைக்கிறார். நீங்கள் அதாவது இப்போ நம்ம என்ன தான் இருந்தாலும் அப்போ ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி தெரிஞ்சு, கர்த்தருடைய சமூகத்தில் வை. நம்ம நினைக்கிற மாதிரி காரியங்கள் ஆகாமல் நிறைய வருத்தப்படுறீங்களே, இப்படி நடக்கும்னு நினச்சேன், நடக்கலை. இந்த பணம் வரும்னு நினச்சேன், வரல. அவங்க இப்படி இந்த காரியங்கள் இப்படி நடக்கும்னு நினச்சேன், நடக்கலை. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அதை கவனிக்கணும். அதனால் மனுஷன் நினச்சேன் வழியை அறிந்து கொள்வது எப்படி நமக்கு தெரியாது. அப்போ ஜெபம் பண்ணு. இந்த கேள்விக்கு பதில் அங்கே இல்லை, நாம் தான் சொல்லணும். மனுஷன் அப்போ வழியை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? கர்த்தரால் தான் நடைகள் வாய்க்கும்னா கர்த்தரிடத்தில் தான் கேட்கணும்னு அர்த்தம். அப்படி தான் கற்றுக்கொள்ளணும். 25, பரிசுத்தமானதை விழுங்குகிறது. அதாவது ஒன்றை சொல்லிவிட்டு நான் சொல்லலைன்னு சொல்கிறதும், அல்லது நான் அதை தாரேன்னு சொல்லிவிட்டு பிறகு தராமல் இருக்கிறதும் யோசிக்கிறதும் நம்ம செய்யக்கூடாது. ஆமாம், வாய் திறந்து ஒன்றை செய்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக செய்யணும். செய்ய முடியுமான்னு அதனால தான் ஒரு காரியத்துக்கு நான் வருகிறேன் என்றோ அல்லது கொடுக்கிறேன் என்றோ நீங்கள் ஒன்றுக்கு நீங்கள் சம்மதம் சொல்வதற்கு முன்பதாக நல்லா யோசித்து சம்மதம் சொல்லுங்கள். சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அதை யோசிக்கிறது தப்பாக இருக்கும். அப்போ நஷ்டம் வந்தாலும் நீ சம்மதம் சொன்னதுனால செய்யும். ஞானம் உள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடிப்பான். ஏற்கனவே ஒரு தடவை ராஜா பார்வையிலேயே பொல்லாப்பை சிதறடிப்பான் இருக்கு. இங்கே ராஜா துன்மார்க்கனை சிதறடிப்பான் இருக்கு. அவன் மேல் உருளையை உருட்டுவான்னா தண்டனை கொடுப்பான்னு அர்த்தம். 27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது, அது உள்ளத்தில் உள்ளவர்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போது நம்ம தப்பு செய்கிறோமா ரைட் செய்கிறோமான்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கான்னா உள்ளத்தில், அதான் மனசாட்சி, கர்த்தர் தந்த தீபம். இந்த தீபம் நிறைய பேருக்கு அணைஞ்சு போச்சு. இந்த தீபம் எரியுதா? உனக்குள்ளே கர்த்தர் தந்த அந்த தீபம் உனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் உனக்கு தீபம், உனக்குள்ளே நெஞ்சில் தீபம் நல்ல வெளிச்சமாக இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் இல்லைன்னா இந்த நெஞ்சு மனசாட்சி மழுங்கி போயிருக்கு, மனசாட்சி இருண்டு போயிருக்கு. நம்ம மனசாட்சி வெளிச்சத்தில் இருக்கணும். அப்போ எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே ஒருவருக்கா இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருந்தால், அவர் அழுகிற ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நம்ம வாழ்க்கையில் தீபமாக இருப்போம். அது நமக்கு நன்மை தீமை என்னதென்று அறிந்து சரியான பாதையில் நடத்தும். 28, ஒரு ராஜாவுக்கு தேவை தயையும் சத்தியமும். அப்போ தயைன்னா கிருபைன்னு அர்த்தம். கிருபையும் சத்தியமும் ஒரு ராஜாவுக்கு தேவை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார், அவர் பெயர் இயேசு. அப்போ அதனால் அந்த கிருபை தான் சிங்காசனம். அப்போ நம்ம திறமையில் இல்லை சிங்காசனம் நிற்பது தேவ கிருபையில். அதனால் நீங்கள் அதாவது தேவனை சார்ந்து வாழுங்கள். நான் எப்பவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நான் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா, தேவனை சார்ந்து வாழுங்கள், தேவனிடத்தில் கேட்டு வாழுங்கள், தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவு பண்ணுங்கள். ஜெபம்ங்கிற வார்த்தைக்கு பதிலான வார்த்தைகள், ஜெபத்தை வலியுறுத்துகிற ஜெபம் என்ற வார்த்தை இல்லாமல் வேறு என்ன வார்த்தை சொல்வீங்க? தேவனிடம் கேளுங்கள், தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிடுங்கள், அவர்கிட்ட பேசுங்க. 29 அடுத்த சப்ஜெக்ட் அல்லது அடுத்த தலைப்பு என்னென்னா
வாலிபரை பற்றி சொல்கிறார். வாலிபரை பற்றியும் முதிர் வயதானவங்களை பற்றியும் சொல்கிறார். வாலிபர்கள் பராக்கிரமசாலிகள், முதிர் வயதானவர்கள் அனுபவம் உள்ளவர்கள். வாலிபர்களின் அலங்காரம், அவங்களோட அலங்காரம் எதுன்னா பராக்கிரமம். முதிர் வயதானுடையதான மகிமை, அவங்களுக்கு எது மகிமையை கொடுக்குது? அவர் நிறைன்னா நீண்ட காலம் வாழ்ந்ததுடைய அனுபவம். அப்போது நமக்கு என்ன தேவை? நமக்கு பராக்கிரமம், வாலிபர்களுடைய பராக்கிரமும் தேவை, முதிர் வயதானவர்களுடையதான ஸ்தோத்திரம் அனுபவ ஆலோசனையும் தேவை. சரி, 30ஆம் வசனம். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கும். அப்போ நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்னா, ஒருத்தங்க தான் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா ஒரு நீதிமான் நம்முடையவர்களை நம்ம என்ன செய்யணுமா, உள்ளத்தில் உரைக்கிற மாதிரி அடிக்கிறதும் அவங்க காயத்தை தழும்பும் அது நமக்கு என்ன செய்யும், பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கும். அப்போ இந்த காரியத்தை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத என்ன செய்யணும், அவங்க உணர்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணுமா, பொல்லாதவர்களை கடிந்து கொள்ளணும். வார்த்தையினாலும் சில தேவைப்பட்டால் சில நேரங்களில் சின்ன சின்ன அடியினாலும் ஒழுங்கு நடவடிக்கையினாலும் நாம் அவர்களை கண்டிக்கும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஸ்தோத்திரம், அவங்க அழுக்கிற துடைக்கப்படுகிறார். தண்டிக்கப்படும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்களா, ஸ்தோத்திரம், அழுக்கிற பாவமர துடைக்கப்படுகிறார்கள். பார்க்க நாம் இது நேரம் சொன்ன வார்த்தைகள்லாம் கவனிங்க, அதன்படி நடவுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களாய் திகழுங்கள், துன்மார்க்கத்தனத்தை விட்டுவிடுங்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன் உத்தமத்தில் நடக்கிற நீதிமானுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போது உத்தமமாக நடந்தால் நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கர்த்தர் நமக்கு காதை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு கண்ணை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு வாயை கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால நம்ம என்ன எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதை நம்ம பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். எதை நம்ம கேட்குறோம், கர்த்தருக்கு தேவையில்லாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அதை நன்றியுள்ளவர்களாக இருந்து சரியாக பயன்படுத்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். ஆகையினால் பெற்றோர் நம்மளை உருவாக்கி, நம்மளை வளர்த்து, நம்மளை ஆளாக்கி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டுட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், பெற்றோருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்படணும். பெற்றோரை நம்ம தூஷித்தோமானா நமக்கு ஆபத்து நேரத்தில் நமக்கு என்ன செய்யுமா, இருக்கிற அந்த உதவிகளும் நமக்கு என்ன செய்திருமா, அடைக்கப்பட்டு போயிடும். ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லாது போயிடுவாங்களாம். அதான் காரிருள் அவனுடையதான தீபம் அணைந்து போகும். ஆகையினால பெற்றோரை ஒரு நாள் நம்ம நினச்சக்கூடாது, தாழ்வாக பேசக்கூடாது. அவர்களை குறைவாக பேசாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. அடுத்ததாக, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் சாப்பிட்றக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகங்கள் கர்த்தருக்கு போய் சேரணும். அடுத்ததாக, நம்ம பொருத்தனை பண்ணி நம்ம இந்த காரியத்தில் நம்ம செய்கிறோன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம பொருத்தனை பண்ணிட்டோமானா அதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுலேயும் நம்ம கை வச்சிடக்கூடாது. அது என்ன எப்படி இருக்குமா, அது நமக்கு கண்ணியாக மாறிடும். ஆகையினால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, கிருபை இரக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அமேனப்பா, நாங்கள் உத்தமமாய் நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு அப்பா கையை கொடுத்துருக்கீங்க, காலை கொடுத்துருக்கீங்க, வாயை கொடுத்துருக்குறீங்க, காதை கொடுத்துருக்குறீங்கப்பா, கண்களை கொடுத்துருக்குறீங்கப்பா. அதை உமக்காக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க, சரியாக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாதவர்களை நாங்கள் செய்யாதபடிக்கு தேவரீர் எங்களை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனையும் தாயையும் நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணுமே எங்களுடைய பெற்றோர்கள். ஆமேனப்பா. கர்த்தாவே, அது மாத்திரம் இல்லைப்பா கர்த்தாவே, எங்களை காட்டிலும் வயது முதிர்ந்தவர்களை அவர்களை கனமாய் எண்ண அவர்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் மதிக்கிறவர்களாய் காணப்படாது வச்சுங்க. அலட்சிய போக்கோ
ஆமேனப்பா ஸ்தோத்திர அவமரியாதையோ செய்யாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் கொடுக்கறதில்ல கர்த்தாவே. நாங்கள் குறைவில்லாதவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசப்பா. நாங்கள் ஆமேனப்பா உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த பரிசுத்தமானதை உமக்கு கொடுக்கணும் அப்பா. நாங்கள் ஆமேனப்பா நாங்கள் ஆபத்து காலத்தில் செலுத்தியதான ஆமேனப்பா அந்த பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.